Hello and welcome to Offside கூட்டம் for yet another video. And first of all, நம்ம இந்த வீடியோவோட கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹியூஜ் தேங்க்யூ நோட்ல வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு நாங்க விரும்புகிறோம். பிகாஸ் ஆஃப் லேட் அன்ரியல் சப்போர்ட். போன லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஆல்மோஸ்ட் 3K வியூஸ் கிட்ட போயிருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து போய்கிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம 950 கிட்ட வந்தாச்சு, 1K வந்தாச்சு, கிட்ட கிட்ட வந்தாச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லயும் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம வந்து நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷன்ஸ் போகுது லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லயும். ஸோ தேங்க்யூ மக்களே ஃபார் தட். அண்ட் ஸ்ரீராம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆஹ் என்ன சொல்றது வந்து எல்லா வீடியோலயும் நம்ம ஒரு நோட் வைக்கிற மாதிரி ஹவு கிரேட்ஃபுல் வி ஆர் அப்படின்னு தான் வந்து திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம வந்து. ஏன்னா வந்து ஒரு ஒரு சும்மா நம்ம கிளப்பை பத்தி பேசுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இத்தனை பேர் நம்மள வந்து ரெகுலரா பாக்குறாங்க. இத்தனை பேர் வந்து ரெகுலரா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்மள வந்து ட்விட்டர்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து ரீவாட்ச் பண்றாங்க, கமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து நைட்டு நடுராத்திரி 4 மணி வரைக்கும் நம்ம உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாலும் அத்தனை மணி வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம கூட மேட்ச் பார்த்து அத்தனை நேரம் கமெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிறது வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்னா இருந்து ஒரு மேட்சை பார்த்து ஒன்னா இருந்து ஒரு விஷயத்த பத்தி பேசி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு எனக்கு வந்து. அது வந்து நம்ம நல்ல க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டியா பண்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்சலோனா ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம இருந்தா கூட அதையும் தாண்டி நம்மள பாக்குறவங்களா இருக்கட்டும், லலிகா ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்களும் நம்மள பாக்குறது வந்து மத்த வெளி ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்களும் வந்து நம்மள பார்த்து சப்போர்ட் பண்றது, எஸ்பெஷலி வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் வந்து பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து பண்றது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாரி மகளே, டக்குன்னு ஒரு கால் வந்துருச்சு, அதான் டக்குன்னு டைவர்ட் ஆகி ஆகுன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹோப்ஃபுல்லி ராகவ் சொன்ன மாதிரி 950 மக்களே, இன்னொரு 50 பேர் அப்படியே தட்டி முட்டி கூட்டிட்டு வந்துருங்க. 1000 நம்ம அடிக்கிறோம் இந்த மந்த் எண்டுக்குள்ள. ஸோ அதுதான் டார்கெட்டா வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எந்த வீடியோ பத்தி நம்ம பேச போறோம்? இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெர் ஸ்டெகன் டு ஜிரோனா லோன் டீல் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டாபிக்ஸ். அப்புறம் நம்ம போன கேமோட லாஸ், ரியல் சொசைடாட் கூட ஒரு அன்பார்ச்சுனேட்டான 2-1 லாஸ், அதை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம யூசிஎல் ப்ரிவ்யூ டு ஸ்லாவியா பிராகா அவே அண்ட் அந்த கேம் பத்தியும் வந்து நம்ம பேச போறோம். ஸோ போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம கேப்டன் அவரோட டிபார்ச்சர் பத்தி பேசுவோம். ஏன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லயே அதான் போட்டிருந்தோம், டெர் ஸ்டெகன் லீவ்ஸ் ஃபார் ஜிரோனா அப்படின்னு போட்டிருந்தோம். ஆனா அந்த ஸ்ட்ரீம் ஃபுல்லா வந்து நம்ம டெர் ஸ்டெகன் பத்தி பேசவே இல்லை. என்னன்னா அப்கான் பத்தி பேசிட்டு இருந்தோம், அப்கான்ல ஃபைனல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், சத்தியமா ட்ரோ பத்தி பேசிட்டு இருந்தோம், மேட்ச் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா நம்ம கேப்டனை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம அது வச்சு ஆரம்பிச்சிருவோம். டெர் ஸ்டெகன் லீவ்ஸ் பார்சலோனா ஆன் அ ஷார்ட் டேர்ம் லோன் டீல் டு ஜிரோனா. இந்த எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் அவன் ஜிரோனாக்கு போறான். அண்ட் டேர்ம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. தட் 90% வேஜஸ் வந்து பார்சா கவர் உடன்பாடியா? பண்றாங்க. ஈடுபாடு. உடன்பாடு இல்லை. டெர் ஸ்டெகன் ஓட 90% வேஜஸ் வந்து பார்சலோனா தான் கவர் பண்றோம், பிளஸ் 10% வேஜஸ் தான் ஜிரோனா கவர் பண்றாங்க. அவங்க கிட்டயும் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் வெஸ்ட் ஹாமும் அப்பேரண்ட்லி இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. பட் டெர் ஸ்டெகன் வந்து ஸ்பெயின்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இதை ஃபர்ஸ்ட், அதை ஃபைனான்சியலி அண்ட் ஸ்போர்ட்டிங் வைஸ் அஃப்கோர்ஸ்? நான் வந்து இதை வந்து கொஞ்சம் இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஏன்னா வந்து என்னதான் வந்து லாஸ்ட் டீம்ல வந்து இதை பத்தி பேச முடியல அப்படின்னா கூட ஒரு எண்ட் ஆஃப் அன் எரா பார்சலோனா கிளப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா 2014 அந்த இதுல வந்து பிராவோ இருக்கும்போது நம்ம வந்து சைன் பண்ணோம். டெர் ஸ்டெகன் வந்து புண்டஸ்லிகால இருந்து சைன் பண்ண உடனே வந்து ஒரு அந்த எம்எஸ்என் பிரைம்ல இருக்கும்போது ரெண்டு விதமா பிரிச்சிடலாம். டெர் ஸ்டெகனோட பிரைம் எப்படி, டெர் ஸ்டெகனோட ஸ்லம்ப் எப்படி அப்படின்னு பார்சலோனா கரியரை பொறுத்த வரைக்கும். அந்த டெர் ஸ்டெகன் பிரைம் அந்த ஒரு 15, 16, 17, 18 ஓரளவு வரைக்குமே டெர் ஸ்டெகன் பிரைம் வந்து அவன் பெஸ்ட் கோல் கீப்பர் இந்த வேர்ல்டு அந்த மாதிரியான ஒரு பேர்ல இருந்தான். ஒரு ஒரு 3 இயர்ஸ் பீரியடுக்கு வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு
எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கான், எவ்வளோ டபுள் சேவ் பண்ணியிருக்கான், எப்படி ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு கம்பைலேஷன் போட்டாலே வந்து வேற மாதிரி இருக்கும். அப்பா எப்படிடா இப்படி ஒரு பிளேயர் தடுக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அப்படியே ஒரு ரிவர்ஸ் கம்பைலேஷனும் போடலாம் அவனோட ஸ்லம்ப்ல. அந்த மாதிரி ஒஸ்டா இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு கோல் கீப்பர் வந்து இவ்வளோ ஒரு ஹைட்டை பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலா ஒரு டவுன் பாக்குறது வந்து நான் வந்து ஃபுட்பால் பார்த்ததுலயோ மற்ற டீம்லயும் எந்த டீம்லயும் நான் வந்து பார்த்ததே இல்லை. அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட கிளப் கேப்டனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவனோட பிரைம் வந்து அந்த அளவு இருந்தா கூட அவனோட ஸ்லம்ப் அந்த அளவு ரொம்ப கீழே இருந்தது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் நம்ம எடுத்திருக்கோம். அஹ் என்னதான் வந்து நம்ம வந்து அவனை எத்தனை முறை வந்து திட்டிருந்தாலும், எத்தனை முறை வந்து இவன் கோல் கீப்பிங்கே பண்றதுக்கு அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசியிருந்தாலுமே, அவனோட லவ் ஃபார் பார்சலோனா எப்போதுமே வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆன் த பிச்சா இருக்கட்டும், ஆஃப் த பிச்சா இருக்கட்டும், அவன் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பிளேயரு. ஆப்போனன்ட் பிளேயர்ஸ்க்கா இருக்கட்டும், ஆப்போனன்ட் ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும், டெர் ஸ்டெகன் அப்படின்னா வந்து யாருக்குமே ஒரு ஹேட்ரடே இருக்காது. அவன் என்னதான் வந்து அவனோட கோல் கீப்பர் அந்த ஸ்லம்ப்ல இருந்தபோது அவனை கோமாளித்தனத்துக்காக கலாச்சிருந்தாலும் கூட அவன் வந்து ஒரு ஒரு மதிக்கத்தக்கான ஒரு பிளேயரு அப்படிங்கிறமான ஒரு 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 பொசிஷன்ல இருக்கிற ஒரு பிளேயர் ஃபுட்பாலிங் வேர்ல்ட பொறுத்த வரைக்குமே. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ல வந்து கிளப் கேப்டனா இருக்கும் போது போக வேண்டிய சுச்சுவேஷன், லோனுக்கு இந்த மாதிரி அமிச்சு, அதுவும் வந்து நான் வந்து என்ன இந்த விஷயத்த பாக்குறேன், கிளப்பா பாக்குறேன் அப்படின்னா கிளப்போட குட் வில் அப்படிங்கறனால தான் நீ சொன்ன அந்த பினான்சியல் விஷயத்துல வந்து நாங்க வந்து கவர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து ஓகே, நீ வந்து ஒரு கிளப் கேப்டன், நான் வந்து உன்னை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண விரும்பல. ஆல்ரெடி நான் உன்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஒரு கோல் கீப்பரை வச்சு. இதுக்கு மேல உனக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு நீ சொல்ற. உனக்கு வந்து ஜெர்மனில போய் நீ வேர்ல்ட் கப் வருது, ஸோ யூ ஹேவ் டு பி தேர் அப்படின்னு உன்னோட ட்ரீமை சொல்ற. அந்த ட்ரீமை நாங்க வந்து உனக்கு வந்து முட்டுக்கட்டு போட்டு உன்னை இருக்க விரும்பல. ஓகே, நீ 6 மாசம் சும்மா உட்கார வேணாம், நீ 6 மாசம் போய் இதுவாது பண்ணு, நாங்களாவது உங்க சேலரியை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் தான் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இதுதான் ரெண்டு பேருக்குமே ஆஸ் அ கிளப், ஆஸ் அ பிளேயர் அவனுக்குமே வந்து இட்ஸ் டைம். என்னதான் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியா அது ஆரம்பிச்சிருந்தாலுமே போக 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 அது ரொம்ப மோசமான ஸ்டோரியா ஆகி இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து என்னதான் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் பார்க்க கஷ்டமா இருந்தாலும் ஐ திங்க் திஸ் இஸ் வேர் இட் நீட்ஸ் டு பி டன் அண்ட் டஸ்டட். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ குட் லக் ஸ்டேகன். ஐ திங்க் வி ஹவ் சீன் த லாஸ்ட். அவனை வந்து அந்த போட்டோ ஷூட் நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி, அந்த 22-25 அந்த கிளாஸ் ஆஃப் எப்போதுமே போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த போட்டோல அவன் இருந்தான். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த லாஸ்ட் டைம் இஸ் கோன் வேர் பாசா ஜெர்சி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன். அதான் என்னோட ஒரு ஒரு நோட் டெஸ்ட் எனக்கு. ஐ திங்க் இது எக்ஸிட் இஸ் கம்மிங் ஒரு 6 இயர்ஸ் லேட்டா வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 20 நீங்க சொன்ன யா யா மாதிரி யா அந்த 2018லலாம் வந்து அவன் பீக்ல இருந்தான். அந்த மெஸ்ஸி, அவனும் மெஸ்ஸி அப்படிதான் இருந்துச்சு டீம். ஆமா, ரெண்டே டெஸ்டெகன் பேர் தான், மெஸ்ஸி. ஃப்ரண்ட்ல நீ, ஆமா பின்னாடி நான். ஆமா. அந்த அப்படி இருந்த கீப்பரோட டவுன்ஃபால் பாக்குறதுக்கு வந்து இட் இஸ் வெரி சேட். பட் இன்ஜுரி ஆல்சோ வாசன்ட் வெரி இது ஈஸி ஆனும். நிறைய நீல இன்ஜுரிஸ், நிறைய பேக் பேக்ல இன்ஜுரி. இன்ஜுரிஸ், ஆமா. நிறைய சர்ஜரி பண்ணி அதனாலதான் இப்படி ஆனானா அப்படிங்கிறதுக்கும் எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஏன்னா வந்து அதுக்கும் எனக்கு கிளியரா ஐடியா இல்லை. ஏன்னா வந்து அவனோட டெக்னிக்கே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இது என்ன டெக்னிக், இது என்ன பொசிஷனிங், இது அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் மென்ட் டு பி எண்ட் லைக் திஸ் அண்ட் இட் எண்டட் லைக் தட். அவ்வளவுதான். யா, ஐ திங்க் அவனுக்கு அட்லீஸ்ட் இப்போ வேர்ல்ட் கப்க்கு அவன் செலக்ட் ஆவானா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். பட் அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் ஃபார் ஹிம் டு. வேற யார் இருக்கா ஜெர்மனிக்கு? ட்ராப் தான் இருக்கானோ? ஆமா, ட்ராப் இருக்கான். அண்ட் புண்டஸ் லீகா கீப்பர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசா ஓகே. அவ்வளோ ஐடியா இல்லை. பட் யா, ஸோ இது அவனுக்கும் ஒரு சான்ஸ் டு ட்ரை அண்ட் புக் ஸ்பாட் ஃபார் த வேர்ல்ட் கப் இந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். ஸோ வி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அண்ட் ஹோப்ஃபுல்லி சம்மர்ல வந்து அவனுக்கு ஒரு சூட்டபிள் கிளப்புக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் யா. கிடைக்கட்டும் அப்படின்னு ஹோப் பண்றோம். பட் ஓகே, மூவிங் ஆன் ஃப்ரம் டெஸ்ட் அகேன், கம்மிங் டு நம்ம டீமோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சண்டே. ஒரு என்ன சொல்றது, இப்படியெல்லாம் ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்கலாமாங்கிற மாதிரி ஒரு மேட்ச். 2-1 ரியல் சொசிடாட் வின் பண்றாங்க அனோவேட்டா ஸ்டேடியம்ல. ஸ்கோர் லைன் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் ஹவு த கேம் வாஸ் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா வந்து ஒரு சான்ஸே இல்ல.
ஒரு தடவை போஸ்ட் அடிக்கலாம், 2 தடவை போஸ்ட் அடிக்கலாம், 3 தடவை போஸ்ட் அடிக்கலாம், 4 சான்ஸ் 5 ஆஃப்டர் 6 சான்ஸ். தடவை போஸ்ட் அடிச்சு பிளஸ் சிட்டர்ஸ் மிஸ் பண்ணோம். ஈஸி ம். ஈஸி சான்சஸ் வந்து மிஸ் பண்ணோம். அண்ட் சோஷியடாட் வந்து கரெக்டா டிஃபென்ஸ்ல வந்து வேலையை பார்த்து விட்டானுங்க. ஒரு அழகா ஒரு கார்னர்ல இருந்து ஒரு கோல். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு கோல் அடிக்கிறோம், ராஷ்போர்ட் ஒரு கோல் அடிக்கிறான். பட் இம்மீடியட்லி அந்த கோல் ஸ்கோர் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து கொன்காலோ கோடஸ் வந்து ஒரு கவுண்டர்ல கோல் அடிச்சிட்டாங்க. ஸோ 2-1 முடியுது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அபவுட் த மிஸ்டு சான்சஸ் பத்தி நம்ம பேசிடலாம். அதுக்கப்புறம் வில் கோ டு த டிஃபென்ஸ். நீ ஸ்டார்ட் பண்றியா ஸ்டார்ட் பண்ணிட்டா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மேட்ச் நம்ம வந்து வாட்சலாங்ல பார்த்த போதே தெரிஞ்சுது. இப்போ வந்து மேட்சை வந்து யாருமே பார்க்காம ஒருத்தங்க ஸ்டார்ட்டை மட்டும் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களால நம்பவே முடியாது ரியல் சோசியல் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா. ஏன்னா எல்லா காலத்துலயும் நம்ம வந்து எங்கேயோ இருக்கோம். ஷார்ட்ஸ் 25 ஷார்ட்ஸ் அடிச்சிருக்கோம். ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் 9 ஷார்ட் ஆன் டார்கெட். இதுல வந்து ஷார்ட் ஆன் டார்கெட் 9, போஸ்ட் அடிச்சதெல்லாம் ஷார்ட் ஆன் டார்கெட்ல வராது. போஸ்ட் அடிச்சது சேர்த்தா 15 ஷார்ட் ஆன் டார்கெட். ஸோ 25 ஷாட்ல 15 ஷார்ட் ஆன் டார்கெட், 11 12 கிளியர் சான்ஸ் கிரியேட்டடு, எத்தனையோ கார்னர் எடுத்திருக்கோம், என்னென்னமோ பண்ணிருக்கோம், எல்லா வித்தையும் பண்ணிருக்கோம். ஆனா அந்த பாலு உனக்கு உள்ள நான் போவே மாட்டேன்டா, அந்த மாதிரி தான் ஒரு 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 கேமா இருந்தது. நிறைய நிறைய வந்து ஃபேன்ஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்றாங்க. இந்த மாதிரி மேட்ச் நடக்கும், திஸ் ஹேப்பன்ஸ் இன் ஃபுட்பால் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து இந்த வேவ்ல இருந்து தான். நிறைய பேர் வந்து என்னடா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு ஹெட்லாஸ் ஆகாம அப்படி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஓகே, இந்த அளவு வந்து நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து இது இருக்கு, அப்படிதான் பாக்குறாங்க, ஐ டெஸ்ட் வந்து நம்புறாங்க, மொத்தமா வந்து இதை மட்டும் ரிசல்ட் வச்சு போகாம. ஏன்னா என்னதான் ரியல் சோசியல் வந்து கிளினிக்கலா இருந்தாலும் அவங்களோட 2 சான்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து ஆன் அனதர் டே வி ஷுட் ஹவ் பீன் வின்னிங் திஸ் மேட்ச் பை 5-2 ஆர் 6-2, அந்த மாதிரியான மேட்ச் இது. ஏன்னா வந்து எப்போ நம்ம வந்து பேனிக் ஆகணும், எப்போ நம்ம வந்து மேட்சை பத்தி ரேண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் சரியா ஒர்க் ஆகல, நம்மளோட சிஸ்டம் ஒர்க் ஆகல, நம்மளால சான்ஸ் கிரியேட் பண்ண முடியல, இல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு சரியாவே போல, மிட்ஃபீல்ட்ல இருந்து அட்டாக்கு போறோம், அட்டாக்ல இருந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னே தெரியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இதை உட்காந்து வந்து அனலைஸ் பண்ணி என்னடா இது என்ன தப்பா போகுது, ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பேசலாம். லிட்டரலா எல்லாமே ஒர்க் ஆச்சு. மிட்ஃபீல்ட்ல இருந்து அட்டாக்கா இருக்கட்டும், டிஃபென்ஸ்ல இருந்து மிட்ஃபீல்டா இருக்கட்டும், அந்த அந்த பிளாங்ஸா இருக்கட்டும், அந்த ஒயிட் ஸ்பேசஸா இருக்கட்டும், கிராசினா இருக்கட்டும், நம்பர் 10 கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், விங்கர்ஸ் உள்ள வந்து லமீன்லாம் வந்து காட் மோட் கேம், ஃபெர்மின் வந்து வேற லெவல் கேம். ஆல்மோ தவிர ஆல்மோ வந்து என்னதான் ஸ்டிங்கர்னு சொன்னாலும் அவனும் நிறைய கிரியேட் பண்ணான், அவனுக்கும் உள்ள போல அன்பார்ச்சுனேட்லி. ஹோல் பார்சாக்குமே அப்படிதான் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் கேம். நான் சொன்ன மாதிரி ஆன் அனதர் டே இட் வுட் ஹவ் பீன் மச் டிஃபரன்ஸ் இந்த ரிசல்ட். பட் அதே தான் டீம் பிளேயர்ஸும் ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க, அதே தான் ஹான்சி ஃபிளிக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணான். அட்டாக்கிங் வைஸ்ல, டிஃபென்சிவ் வைஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து சில சில ரொம்ப ரொம்ப கன்சர்ன்ஸ் அப்படின்னு இல்லைனா கூட எனக்கு வந்து சில சில பிளேயர்ஸ் மேல எனக்கு வந்து சில சில கொஸ்டின் மார்க்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை பத்தி வந்து நான் வைக்கிறேன் கருத்து. அதுக்கு முன்னாடி நீ வந்து நம்மளோட அட்டாக் அண்ட் எவ்ரி திங். நீங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கோல் டிஸ்அலோவ் ஆச்சுல, அந்த ஃபவுல் ஆல்மோ பண்ண ஃபவுல்னால டிஸ்அலோவ் ஆகுது. அந்த ஆமா கோல் ஆமா. உள்ள போயிருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி 3-0 4-0 கேம். Yeah. கம்ப்ளீட்டா கோர்ஸ் ஆஃப் த கேமே மாறி இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆப்வியஸ்லி இட்ஸ் ஃபவுல். ஸோ அதனால தான் டிஸ்அலோவ் பண்ணிட்டாங்க. அண்ட் லைக் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கோர் லைன் வந்து நம்ம எக்ஸ்ஜி பார்த்தோம் நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லயே. சரி நம்ம இவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமே, எக்ஸ்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 3 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு எக்ஸ்ஜி. அண்ட் சோசியடாட் எக்ஸ்ஜி வந்து 1, எக்ஸாக்ட்லி 1 ஏன்னா இருந்துச்சு. இதுல வந்து நம்ம ஸ்டார்ட்டை மட்டும் பார்த்து பேசல, ஐ டெஸ்டும் இருக்கு நமக்கு. ஸோ ரெண்டுமே ஆர் வேலிடேட்டிங் டுவர்ட்ஸ் பார்சிலோனா. அப்படி இருக்கும்போது நம்ம தோக்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் பியாண்ட் ஆமா, பியாண்ட் பியாண்ட் சம்திங், ஃபுட்பால். அப்படிதான். ஆமா. ஆமா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த லமீன் யமாலோட ஆஃப் சைடு மக்களே, அது வந்து நிறைய பிளேயர்ஸா இருக்கட்டும், நிறைய இதுவா இருக்கட்டும், அது வந்து வெரி வெரி அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரியான போட்டோஸ்லாம் வருது. எனக்கு வந்து ஸ்டாண்ட் எடுக்க தெரியல. இதுல வந்து அவனோட காலு உள்ள இருக்கா, ஏன்னா அந்த லெவன்டோஸ்கி லாஸ்ட் இயர்ல வந்து லெவன்டோஸ்கி இது வந்து கிளியராவே தெரிஞ்சது.
ஏய் ஆமா. அவன் கிளியரா தெரியுதேடா, எப்படிடா இப்படி போட்டீங்க, அவன் ஷூ என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சது. இதுல வந்து எனக்கு வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கு ரெண்டுமே. ம். பட் அவனோடது உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு ஜட்ஜ் பண்ண முடியல. கிளியரா வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா நான் வந்து ஆமா. முட்டு கொடுக்க விரும்பல. ம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது வந்து ஆஃப் சைடு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து இந்த 3D ஷாட் வந்து எடிட்டட் 3D ஷாட். ம். நார்மல் இதுல பார்த்தா உள்ளதான் இருக்கு காலு, இது எப்படி ஆஃப் சைடு கொடுக்கலாம்ன்ற மாதிரி நிறைய இது சொல்றாங்க. எனக்கு தெரியல ஹானஸ்டா. சோ அதனால வந்து நான் இத பத்தி பெருசா கமெண்ட் பண்ணல, பெருசா நான் சொல்லல. நீ என்ன நினைக்கிற இந்த இத பத்தி? ஐ திங்க் என்ன சொல்றது? யா ஆப்வியஸ்லி ரெஃபரிங் டிசிஷன் பத்தி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் லாலிகால. பட் இன் மை ஒப்பீனியன் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் எக்ஸாக்ட்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி இன் திஸ் கேம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருந்தும் நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ அதுதான் வந்து ம். என் கருத்து. சரி, ஆஃப் சைடு இல்ல, அவன் கோல் அடிச்சிருந்தா கோர்ஸ் ஆஃப் த கேமே மாறி இருக்கும். இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து நம்ம நிறைய பேசலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஆன் பேப்பர் ரிசல்ட் வந்து 2-1 நம்ம பாயிண்ட்ஸ் டிராப் அதான் பண்ணிட்டோம். ஆ, சில இது எழுதிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு உனக்கு போகாதுடா. அதுதான் ஆமா. அதுதான் நடந்தது ஆமா. லிட்டரலா. ஏன்னா எதுல தெரியுமா நாங்க மனசு விட்டேன், அந்த அந்த இதுல வாட்ச்லாங்களே அந்த பூண்டே ஒரு ஹெடர் ஒன்னு அடிப்பான் பாரு, பார்ல அடிச்சு கீழே அடிச்சு கீழே பட்டு வெளியே போகும். கை கொடுத்துட்டேன் நான். இதுக்கு மேல வந்து சான்ஸே இல்ல அப்படின்னு. பட் அவங்க அட்டாக்கிங் வைஸ் வெரி கீப்பருக்கு வெரி வந்து சாட்டிஸ்ஃபைட். கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ரெமேரோ சரியான ரெமேரோ ஷார்ட் வேற அண்ட் லெவல் சேவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து ஒரு லமின் யமால் ஒரு ஷாட் வந்து அவுட் சைட் புட்ல கோல் பண்ணியிருப்பான். வேற எந்த கோலிபரா இருந்தாலும் அது கோல். வேற லெவல்ல ஆன்டிசிபேட் பண்ணி அது வந்து சேவ் பண்ணுவான். ஸோ ஹூஜ் குடோஸ் டு ரெமேரோ. ஆமா. அவனுக்கு வந்து அதே மாதிரி சொசிடாட் பிளேயர்ஸும் வந்து அட்டாக்கிங் டிஃபென்சிவ் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க என்னதான் வந்து சாலிடா இருந்தாங்க. ஒன்னு தான் நம்ம அடிச்சிருந்தாலுமே ஏகப்பட்ட சான்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ தே ஆர் நோவேர் நியர் டிஃபென்சிவ் சைடு. பட் அட்டாக்கிங் சைடு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ரெண்டு சான்ஸ் தான் பெருசா கிரியேட் பண்ணாங்க அவங்க, 2 கோல் போட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு சொசிடாட். அதே மாதிரி சொசிடாட் மேனேஜரும் கூட சொல்லியிருந்தான், ஏதாவது இந்த லாலிகாலே இத்தனை மேட்ச்ல வந்து ஏதாவது ஒரு மேட்ச்ல நாங்க லக்கியா இருந்திருக்கோம் அப்படின்னா அது இந்த மேட்ச் தான். ம். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி எங்களுக்கு லக்கின்னு சொன்னா கூட வி ஹேட் அ கிரேட் கோல் கீப்பர் ம். அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் அவனும். ஸோ அட்டாக்கிங் வைஸ் ஐம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து ஒன் ஆஃப் த கேம். அண்ட் ஐ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ஃபுட்பாலிங் கார்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட மற்ற கேம்ல விளையாட வேண்டாம் அப்படின்னு வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன். கடவுளே இது ஒரு தடவை போதும், தாங்க முடியல. ஆமா. இந்த இதோட ரிசல்ட்னால மெட்ரிட் ஆர் ஒன்லி 1 பாயிண்ட் பிலோவஸ், அதுவும் இருக்கு. எஸ். இப்போ வந்து டிஃபென்சிவ் சைடுக்கு வாங்க. எஸ். டிஃபென்சிவ் சைடு வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ம். எனக்கு மெயின் கன்சர்ன்ஸ் 2 கன்சர்ன் இருக்கு. ஒன்னு, ஏரியல் டியூவல்ஸ். நம்ம வந்து பால் காத்துல போனாலே வின் பண்ணவே மாட்டேங்கிறோம். ஒரு பால் கூட நம்ம வந்து ஏரியல் டியூவல்ஸை வின் பண்ண மாட்டேங்கிறோம். ஆஹ் எரிக்கா இருக்கட்டும், குபார்சியா இருக்கட்டும், கூண்டேவா இருக்கட்டும், பால்டேவா இருக்கட்டும், ஏரியலி நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கோம். பிளஸ் நம்ம சிக்ஸ் டீம்லயே ஃபீட் வந்து 6 ஃபீட் இருக்கிற ஒரு டிஃபெண்டர் நமக்கு கிடையாது. டால் பிளேயர்ஸே இல்ல நம்ம டீம்ல. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கார்னர் டிஃபெண்ட் பண்ணும்போதே வந்து லெவன்டோஸ்கி தான் வந்து நம்மளுக்கு டாலஸ்ட் பிளேயர் லைக் டிஃபென்சிவ்லி கார்னர் டிஃபெண்ட் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து சொசைடாட் அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கோலே நீங்க பாத்தீங்கன்னா வந்து மேன் மார்க் பண்ணியிருக்க மாட்டான், ஃபார் போஸ்ட்ல வந்து டப்புன்னு ஒரு வாலி உள்ள அடிச்சு விட்டுரும் ஏர்சபால். ஸோ அதுவும் வந்து கிராஸ் போட்டு வந்த அட்டாக் ஒன்று தான். ஸோ ஒன், ஏரியல் டியூவல்ஸ் வெரி வெரி வீக். ஸோ அது நம்ம இது பண்ணி ஆகணும். செகண்ட், ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித் போத் அவர் ஃபுல் பேக்ஸ். பால்டேவும் சரி, கூண்டேவும் சரி. கிளியர் அட்டாக்கிங் வைஸ் கிளியர்லி வி சா டிஃபரன்ஸ் ஒன்ஸ் கான்செலோ கேம் ஆன். அவன் இத்தனைக்கும் வந்து இந்த சீசன் 2 கேம் தான் ஆடி இருக்கான் டோட்டலாவே. அவன் ஃபிட்டே கிடையாது கான்செலோ. பட் அவன் வந்து ஒரு 2 சான்ஸ் அவன் ஒரு கிராஸ் போட்டர்ல தான் வந்து இது அந்த குண்டே போஸ்ட். பிளஸ் அவன் ராஷ்போர்ட் அடிச்ச கோலுக்கும் அவன் கிரியேட் பண்ண சான்ஸ் தான் அது ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஏன்டா ஒரு அதுல அது லமீன் கிராஸ் போடுவான்லடா. பட் அது லெஃப்ட்ல இருந்து கான்சலோ ஸ்விட்ச் பண்ணுவான், அப்புறம் லமீன் ஓ, போடுவான். ஸ்விட்ச் பண்றது சொல்றியா? எஸ். ஸோ 2 பேரும் பால்டே கூண்டே 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அட் தட் மொமெண்ட். இப்போ அவன் ஒரு ஹாஃப் ஃபிட் கான்செலோவே வந்து அவனால இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியுது, சான்ஸ் கிரியேட் பண்ண முடியுதுன்னா, நீங்க 2 பேரும் கன்சிஸ்டன்டா சீசன் ஆஃப்டர் சீசன் ஆடிட்டு இருக்கீங்க.
ஃபிளிக் ட்ரஸ்ட் பண்ணி உங்களை ஸ்டார்டிங் ஸ்பாட் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அஃபென்சிவ்லி. டிஃபென்சிவ்லியும் வந்து எனக்கு எரிக் தவிர 3 பேர் மேலயும் எனக்கு இந்த கேம்ல வந்து டெஃபினெட்லி கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு. நிறைய சான்சஸ் வந்து எரிக் 1v1ல வந்து பிளாக் பண்ணி கார்னர் போயிருக்கு, இது போயிருக்கு. குபார்சி ஐ திங்க் ஹி நீட்ஸ் அ பிரேக். அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரு ஃபியூ மேட்சஸ். ஏன்னா அவன் எவ்ரி கேம் ஆடிட்டு இருக்கான். அண்ட் கொஞ்சம் அவனுக்கு ஒரு பிரேக் கொடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறம் திருப்பி கொண்டு வந்தா ஐ திங்க் ஹி வில் டூ டெஃபினெட்லி பெட்டர். அண்ட் கூண்டே அண்ட் பால்டேக்கு இப்போ ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஜெராட் மார்டின் சென்டர் பேக் ஆடுறதுனால லெஃப்ட் பேக் வேற யாருமே அவனுக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ அது ஒரு ஹியூஜ் லாஸா பாக்குறேன் நான். பிளஸ் இப்போ கான்செலோ வந்துட்டா, ஸோ கூண்டேக்கு டஃப் காம்படிஷன் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் கான்செலோ வந்து கொஞ்சம் ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் ஐ திங்க் டெஃபினெட்லி வந்து 50-50 காம்படிஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த ரெண்டு ரெண்டு சான்ஸ்ல அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கோல் வி ஷுடன்ட் ஹவ் கன்சிடர்ட். செகண்ட் கோல் நீ ஸ்கோர் பண்ண இமீடியட்லி நீ எப்படி கன்சீட் பண்ற, எவ்வளவு சுவிட்ச் ஆஃப் இருக்க டிஃபென்சிவ்லி, அதுதான் வந்து எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க டிஃபென்ஸ் பத்தி? நான் இது அப்படியே நான் வந்து ஒத்துக்கிறேன். சொன்ன எல்லா இதுலயுமே நான் இதுதான் வந்து பாயிண்டாக வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னோட பிக்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம 2 ஃபுல் பேக்ஸ் தான். எஸ்பெஷலி இந்த சீசன் கோயிங் இன்டு த சீசனு. பால்டேயை பொறுத்த வரைக்கும் பால்டே ஹாஸ் நெவர் மீன் அ குட் பாசர் ஆஃப் த பால், கிராசர் ஆஃப் த பால். கிராஸ் நான் சொல்றேன், ஓகேவா? பாஸ் இல்ல, இங்க பக்கத்துல இப்படி போற பாஸ் இல்ல, கிராஸ் ஓவர்லாப் பண்ணியா இருக்கட்டும், அண்டர்லாப் பண்ணியா இருக்கட்டும், ஒரு கிராஸ் எப்படி நம்ம ஒரு ஃபுல் பேக் கிட்ட எதிர்பார்ப்போமோ அந்த கிராஸ் வந்து என்னைக்குமே வந்து பால்டேவால போட்ட முடிஞ்சது கிடையாது. ஏன்னா இஸ் நேச்சுரலா வந்து இஸ் நாட் கிஃப்டட் டு கிராஸ் இட். அவனுக்கு வந்து அந்த விப்பு எப்போதுமே இருந்தது கிடையாது. அண்ட் இந்த சீசனு ஹி ஹாஸ் பிகம் மோர் ப்ரெடிக்டபிள். எப்போதுமே என்ன பண்றான் அப்படின்னா, மேனை டேக் ஆன் பண்றதுக்கு அந்த லெஃப்ட் பிளாங்க்ல இப்படி இந்த மாதிரி ஒரு இன்சைட் ரன் போட்டுட்டு அவனை ஏமாத்த முடியுதான்னு பார்த்துட்டு திருப்பி வெளியே தான் ஓடிட்டு இருக்கான் ஒரு ஒரு முறையும், ஓகேவா? அந்த வெளியே ஓடி போய் லெஃப்ட்ல கிராஸ் போடுறது தான் வந்து அவனோட ஒரு 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 ட்ரிக்கா இருக்கு, கோ டு ட்ரிக். ஒரு ஒரு அட்டாக்கர் எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஒன் ட்ரிக், என்ன சொல்லுவாங்க, ஒன் ட்ரிக் போனியா? நீ பேசுறது கேட்கல. ஒன் ட்ரிக் போனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆமா ஆமா, ஒன் இவன் ட்ரிக் வந்து போனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் வந்து ஃபுல் பேக்கா ஒரு ஒன் ட்ரிக் போனி ஆயிட்டான். ஏன் ஒருவேளை அவனுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விங்கர் இருந்ததுன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு மேபி கிடைக்கலாம் அவனுக்கு. நமக்கு வந்து ஏன்னா இந்த இந்த மேட்ச்ல வந்து நம்ம அப்படி ஆடவே இல்லை. ஏன்னா நமக்கு நேச்சுரலா ஒரு லெஃப்ட் விங்கரே கிடையாது, நம்ம ஸ்குவாட்லயே கிடையாது. ராஷ்வர்டு நேச்சுரலான லெஃப்ட் விங்கரே கிடையாது. அவன் வந்து ஒரு இன்சைடு வர ஒரு விங்கர் மட்டும்தான். அவனால வந்து இந்த ட்ரிக்கரி எல்லாம் பண்ணி அவனால எதுவும் பண்ண முடியாது. நமக்கு ஏன் வந்து கேன்சலோ வந்து அவனால ரெண்டு பக்கமும் போக முடியும். இப்போ பால்டே வெளியே மட்டும்தான் போயிட்டு இருக்கான், உள்ள வந்தா அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால எல்லா டிஃபெண்டருமே இல்ல எல்லா அட்டாக்கருமே ஆப்போனன்ட் வந்து அவனுக்கு வந்து அவனோட வெளியே கட் பண்ணிடுறாங்க. நீ நீ என்ன பண்ண போற, நீ என்ன மடிச்சு லெஃப்ட்ல தானே போக பாக்குற, உன லெஃப்ட்ல நான் போட மாட்டேன், வேணா ரைட்ல போய்க்கோ அப்படின்றானுங்க. ரைட்ல அவனால போய் எதுவுமே பண்ண முடியல, அங்க போய் மாட்டிக்கிறான், பால் லூஸ் பண்றான், இல்ல திருப்பி பேக் பாஸ் போட்டுறான். இது வந்து பால்டேவோட பெரிய பிரச்சனை அட்டாக்கிங் வைஸ். சரி ஓகேடா, அட்டாக்கிங் வைஸ் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஓகே அப்படின்னு விட்டா, டிஃபென்சிவ் வைஸ் இது வந்து பால்டேக்கு என்னைக்குமே இருந்த பிரச்சனை. அட்டாக்கிங் வைஸ் நமக்கு தெரியும், அவனால வந்து இந்த கிராஸ் கொஞ்சம் அவனுக்கு வந்து கஷ்டம். அவனோட பிகஸ்ட் என்னன்னா வித் த ஃபீட் பால்ல வந்து நல்லா ஓடுவான், உள்ள வந்து நல்லா ட்ரிபிள் பண்ணி இப்படி இன்சைட்ல வந்து நல்லா ஓடுவான். அதுதான் ஹி ஹஸ் பீன் ஆல்வேஸ் பீன் இட்ஸ் ஸ்ட்ரென்த், இன்சைட்ல ஓடுறது தான், அந்த ப்ரெஷரை பீட் பண்ணி. அது வந்து அவன் ஸ்ட்ரென்த், இத்தனால அதான் பண்ணிட்டு இருந்தான் அட்டாக்கிங் வைஸ். இந்த சீசன்ல நம்ம அதுவும் பார்க்கல. டிஃபென்சிவ் சைடு ஹஸ் பீன் குட் ப்ரீவியஸ் சீசன்ல, ஆனா இந்த சீசன்ல ஹஸ் பீன் வெரி வெரி பிலோ ஆவரேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஒரு பார்சிலோனாவோட லெஃப்ட் பேக்கா என்னதான் வந்து நீ சின்ன பையன் அப்படின்னு இருந்தா கூட அது வந்து டிஃபென்சிவ் இன் ஏரியல் டுவெல் நீங்க சொன்ன மாதிரியா இருக்கட்டும், ஒரு ஸ்பேஸை வந்து கரெக்டா சென்ஸ் பண்ணி அந்த இடத்துல போய் மேன் மார்க் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ சொன்ன மாதிரி அந்த இந்த கேன்சலோவே வந்து டிஃபென்சிவா வந்து பயங்கர கோளாறு. இப்ப ரெண்டு பேருமே நம்ம கோளாற வச்சுக்கிட்டு நமக்கு இப்ப சரி என்ன ஒரு இது சொல்லிக்கலாம் அப்படின்னா, கோயிங் ஃபார்வர்ட் கான்சலோ இஸ் பெட்டர் தென் பால்டே, அதுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர டிஃபென்சிவ் வைஸ் நம்ம லெஃப்ட் பேக் இஸ் நாட் அட் அ குவாலிட்டி வேர் பார்சலோனா ஷுட் பி வித் அட்டாக்கிங் பிளே தட் வி ஆர் பிளேயிங்.
ஏன்னா கம்மிங் பேக் நம்மள டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து அவ்வளவு குவாலிட்டி இருந்தா தான் முடியும். நம்ம வந்து இங்க மேன் மார்க் பண்றதுக்கும் நம்மள ஜோனல்ல வந்து எப்படி பண்றதுன்னே தெரியாம நம்ம டிஃபென்சிவ் லெஃப்ட் பேக் இருக்கான் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பண்றதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பிகெஸ்ட் ஒரு ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன் இப்போ. ஐ திங்க் வி ஷுட் டூ சம்திங். அதே மாதிரி ரைட் பேக்ல கூண்டே இருக்கானா, இவனை வந்து நான் சொன்னேன்ல பிலோ ஆவரேஜ்னு. கூண்டே வந்து அதுக்கும் கீழே. அவன் வந்து இந்த சீசன் வந்து என்னன்னே எனக்கு புரியல. அட்டாக் ஓவர்லேப் பண்ணி டீசெண்டா பண்றான், ஓகேவா? பட் டிஃபென்சிவா ஒரு அர்ஜென்சி கிடையாது. ஒரு ஒரு கிளியரன்ஸ் ஒரு டக்கு டக்குன்னு பண்ணுவோன்னு கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கான பிளேவா இருக்கு எனக்கு வந்து கூண்டே இந்த சீசன் வந்து அப்படியே காண்டாவுது எனக்கு. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் கோல் செகண்ட் கோல் ரெண்டுத்துக்குமே அவன் தான் காரணம் நான் சொல்லுவேன். ரியல் சோசியரோட நான் பாயிண்ட் அவுட் பண்ண நான் விரும்பல சிங்கிள் பிளேயரா. பட் நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோயேன், ஃபர்ஸ்ட் கோலு அவனோட மேன் அது, அவனோட ஜோன் அது. அந்த ரைட் ரைட் அந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல வந்து ஒரு பிளேயர் அட்டாக் பண்ண வரான், அதுவும் ஸ்ட்ரைக்கர் அவன். சரி, விங்கர் உள்ள பூந்து இப்படி வரான் உனக்கு தெரியாம உன்னோட பிளைண்ட் சைட்ல வரானா கூட பரவாயில்ல. ஸ்ட்ரைக்கர் ஓயார் சாபால் ஃப்ரெண்ட் மிடில்ல இருந்து இந்த பக்கம் பிரிஞ்சு வரான், அந்த பக்கம் தள்ளி. ஏன்டா ஓ மேன்றான் அவன், நீ தானடா பாக்கணும் அவனை. எப்படிடா ஃப்ரீயா விடுவே நீ? அது நீ ரைட் பேக், நீ தான் டீமோட ரைட் பேக். உன்னோட ஜோன்ல அவன் அட்டாக் பண்றான். உனக்கு பின்னாடி வந்து கூட அவன் அட்டாக் பண்ணல, உனக்கு கண்ணு முன்னாடி வரான், அப்படி பிரிஞ்சு வந்து உன் பின்னாடி போய் அட்டாக் பண்றான். எப்படி நீ பால் வாட்ச் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா. அதே மாதிரி செகண்ட் கோலு எப்படிங்க இந்த கிராஸை நீங்க இவ்வளவு லெத்தார்ஜிக்கா விடுவீங்க? போய் ஒரு நார்மலான ஒரு ஒரு பிளேயரை நான் போய் பாக்குறேன். ஒரு ஒரு ஆர்சனல் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஜூரியன் டிம்பர் இருக்கான், எவ்வளவு ஒரு அத்லட்டிக்கா இருக்கான், எவ்வளவு ஒரு ஒரு காஷியஸா இருக்கான். நான் ஒரு கிராஸை விடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு டீமே வந்து எப்படி பண்றாங்க? ஒரு 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 ஆர்ஜென்சி இருக்கணும்ல ஒரு பிளேயரா வந்து. நீ வந்து ஒரு கிராஸை சரி என்ன போடும், கிராஸ் தானே போடுறான் போடுறான் அப்படின்னா போட்டு கோல் போட்டு போயிட்டானுங்க அவனுங்க. நீ நீ ஃபவுல் பண்ணு ஏதாவது பண்ண, அந்த இடத்துல கிராஸ் போக கூடாது. தட் இஸ் யுவர் மேன் அங்க. யூ ஆர் கீப்பிங் த டீம், யூ ஆர் லெட்டிங் த டீம் டு கோ டவுன் அங்க. இப்பதான் ஒரு கோல் போட்டு வந்திருக்கோம், மொமெண்டம் அப்படியே மாறுது. சி, நான் வந்து அட்டாக்கிங் வைஸ் குண்டே வந்து பெருசு தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இட்ஸ் நெவர் பீன் இஸ் ஃபோர்டே. ஏன்னா அவன் வந்து ஒரு சிபி, அவனை வந்து நம்ம ஆர்பியா ஆட வச்சு இப்ப அவன் ஆர்பியாவே ஆயிட்டான். அதனால நீ வந்து நீ முன்னாடி போய் என்ன நான் இப்ப பால்டே கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி நான் இவன்ட்டே எதிர்பார்க்கல. அதனால நான் அவனை பிளான் சொல்லவே மாட்டேன். அவனால என்ன முடியுமோ அதை அவன் பண்ண ட்ரை பண்றான், ஓகேவா? அவன் ஏன்னா வந்து ஹீஸ் எவ்ரி திங் செட் அண்ட் டன், ஹீஸ் அ மேக் ஷிஃப்ட் ஆர்பி. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஐ வில் நெவர் சே எனிதிங் அபவுட் ஹிம் when it comes to attacking. அவனால இதாண்டா முடியும் அப்படின்னு நான் ஒத்துப்பேன். பட் டிஃபெண்டிங் இஸ் யுவர் ஃபோர்டே. நீ வந்து இதை பண்ணி இதுதான் உன்னோட பேசிக். இதை எப்படி வந்து நீ, ஏன்னா இது இந்த ஒரு மேட்ச் வச்சு நான் சொல்லல மக்களே, இந்த சீசனே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே கமெண்ட்ல வைக்கிறீங்க கூண்டே என்ன பண்றான், கூண்டே என்ன பண்றான்னு. எல்லாரோட கேள்வியுமே அதான், எல்லாருமே சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் நம்ம வந்து என்ன இப்போ நான் இதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் ஏன் கூபார்சிக்கோ இல்ல ஒரு ஜெராட் மார்டினுக்கோ பேச மாட்டேன் அப்படின்னா, அவனுங்கிட்ட இந்த அர்ஜென்சியாவது காட்டுறானுங்க. சரி தப்பு பண்றேனா, சரி நான் டக்குன்னு போய் ஏதாவது பாலை வின் பண்ண ட்ரை பண்றேன், ஏதாவது ஒண்ணு பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரிகாஷனரி ஒரு விஷயமாவது பண்றானுங்க. ஏதாவது ஒரு தப்பு நடக்குது இல்ல ஒரு ஏதாவது பண்றானுங்க அப்படின்னா தப்பு பண்றானுங்க. குபார்சி இஸ் ஆஸ் பேட் ஆஸ் கூல்ஸ் குண்டே இந்த சீசன். ஐம் நாட் டினைங் த ஃபேக்ட். ஐம் நாட் ட்ரைங் டு ஹைட் குபார்சி. பட் கூண்டே 26 வயசு, நீ ஒரு சீனியர் பிளேயர், பிரான்ஸோட ஃபர்ஸ்ட் டீம்ல ஆடிட்டு இருக்க நீ. குபார்சி அப்படி கிடையாது, ஹீஸ் அப்கமிங் டேலண்ட். நீ தான் அவனுக்கு ஒரு இதுவா இருக்கணும். இப்ப நீயே இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நான் எப்படி போய் குபார்சியை கேட்க முடியும்? சோ அதான் பிரச்சனை வருது எனக்கு வந்து. யாருமே அந்த அத்தாரிட்டி எடுக்க மாட்டாங்க, யாருமே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி காட்ட மாட்டாங்க எனக்கு டிஃபென்சிவ் லைன்ல. நான் வந்து இந்த இண்டிகோ மார்டினஸ் போனனால இப்படி ஆயிடுச்சுங்கிறத ஒத்துக்கவே மாட்டேன். அது எப்படி ஒரு சரி ஓகே என்னதான் அவன் லீடர்ஷிப்பா இருக்கட்டும், நீ நல்லா தானே விளையாண்டு இருந்த போன சீசன் வரைக்கும். இந்த சீசன் உனக்கு என்ன ஆச்சு? ஒர்க் பண்ணு, என்னமோ பண்ணு, ஒரு 50% நல்லா ஆடி காட்டு எனக்கு. இல்ல இந்த ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கானுங்க இன்ஸ்டாகிராம் போய் மாடல், ஓகே அதெல்லாம் உன்னோட இது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் உன்னோட பர்சனல் லைஃப். அது ஏன் நான் அதை பத்தி பேசுறேன் அப்படின்னா காண்டாவதா இல்லையா? இங்க வந்து நீ இந்த மாதிரி ஷிட் பெர்ஃபார்மன்ஸை போட்டு அடுத்த நாளே போய் அந்த மாதிரி போடுற அப்படின்னா டேய் என்னடா பண்ற அப்படின்னு தான் கேட்க தோணுது. பட் நான் கேட்க கூடாது, தப்பு. ஏன்னா அது அவனோட பர்சனல் லைஃப், ஹி கேன் டூ வாட் எவர் ஹி வாண்ட். கிரவுண்ட்ல எனக்கு வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால எனக்கு ஒரு வன்மம் இருந்தது, அதனால அவன் மேல கக்கி விட்டேன். பட் ஹோப்ஃபுல்லி ஹி ஹாஸ் டு ஃபைண்ட் ஹிஸ் ஃபார்ம்.
இப்படி ஆடினானா வேலையே ஆகாது. நம்ம 11 மேட்சஸா கன்சிக்யூட்டிவா நம்ம ஜெயிச்சுட்டு வரோம். ஸோ அது வந்து போயிடுச்சு இப்போ ரியல் சொசிடாட் மேட்ச்ல. அது வந்து இது இந்த 2 கோல் இவங்க 2 பேரும் தப்பு பண்ணனால தான் நம்ம தோத்தோம்னு நான் மீண்டும் சொல்றேன். அதனால கிடையாது. இட்ஸ் வெரி அன்லக்கி டே, அவ்வளவுதான். இதை வந்து நான் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா, இந்த பேட்டர்னை வந்து நான் ரொம்ப நாளா பாக்குறேன், நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த டிஃபென்சிவ் எஸ்பெஷலி ஃபுல் பேக்ஸ் பொசிஷன்ல வந்து அவங்க வந்து என்ன கோயிங் ஃபார்வர்ட் என்னதான் ஓகே அப்படின்னா கூட டிஃபென்சிவா ஐ திங்க் தே ஆர் டூயிங் வெரி வெரி பிலோ பார். ஸோ ஏன்னா வந்து கூபார்சியை விட பால்டே சீனியர், பால்டே விட கூண்டே சீனியர். அந்த மாதிரி நீ ஆடணும். அந்த மாதிரி நீங்க ஆட மாட்டேன்றீங்க, அதனாலதான் எனக்கு பிரச்சனை. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நீ சொன்ன, குபார்சியை வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு யாருமே இல்லையே உள்ள வரத்துக்கு. அங்கதானே நமக்கு பிரச்சனை. இப்போ நம்ம வந்து இந்த இப்போ விண்டர் விண்டோ போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஏதாவது ஒரு கிளப்புக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா டக்குன்னு ஏதாவது பாக்குறாங்க. நமக்கு அந்த இது கூட இல்ல. அதான் வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான விஷயம். நம்ம வந்து சாரி, நான் ரொம்ப நேரம் உன்னை பேச விடாம இது பண்ணிட்டு இருக்கேன். நீ இதுக்கு உன்னோட இது வையே தாட் ப்ராசஸ். நான் ஒரு ஷாட் பார்த்தேன். ஹான்சி ஃபிளிக் வந்து பெப்கோடியால விட லூயிஸ் என்ரிக்கே விட அதிக வின் பெர்சன்டேஜ் இருக்கு பார்சலோனால. என்னதான் அவனோட கம்மி கேம் ஆடி இருந்தா கூட இந்த 2 வருஷத்துல அவனுக்கு இந்த சீசன் அவன் போகும்போது அவனுக்கு கிடைச்ச ஒரே சைனிங் ஜுவான் கார்சியா 25 மில்லியன், ரூனி. அதுக்கு முன்னாடி சீசன் அவனுக்கு கிடைச்ச ஒரே சைனிங் டேனி ஆல்மோ. இவ்வளவுதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு இந்த 2 சீசன்ல. அதை வச்சுட்டு வாட் ஹி ஹாஸ் டெலிவர்ட் ஃபார் திஸ் பார்சலோனா டீம் வித் யங் டீம். ஏன்னா அவன் டேக் ஓவர் பண்ணும்போது நம்ம எங்க இருந்தோம்னு நமக்கு தெரியும். என்னதான் சாபி வந்து நம்மள பெட்டர் பொசிஷன்ல வச்சிருந்தா கூட அங்க இப்போ அந்த டீமை போய் பார்த்து இப்போ வந்து சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த டீம் அப்படி பேசவே கிடையாது. பார்சலோனா வராங்கடா அப்படின்னு இப்ப அப்படி பேசுறாங்க, உலகமே பேசுது. அதுக்கு காரணம் ஹான்சி ஃபிளிக் ஒருத்தர் மட்டும்தான். அண்ட் ஐ லவ் த வே ஹி டிஃபென்ஸ் த கிளப் அண்ட் ஐ லவ் த மேன் ஃபார் ஹிஸ் ஆட்டிடியூட் அண்ட் ஹிஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம். ஸோ யா, அந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பார்த்தேன். I think we are not, as a fans also, we are not giving the credit that should go to Hansi Flick. ஏன்னா வந்து ம், என்ன ஜாபுங்க இந்த டீமை வச்சு. ஒரு லாமாசியா டீம் அது மொத்தமா 50%க்கு மேல லாமாசியா பிளேயர்ஸ் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவன் என்னதான் பேண்ட் மனுஷில வந்து இப்போ நம்ம வந்து நடுவில் ஒரு ஸ்லம்ப் இருந்தது. இப்போ இந்த சீசன்லயே வந்து இந்த ரியல் மேட்ரிட் எல் கிளாசிக்கோ தோத்ததுல இருந்து ஒரு 2 மேட்ச் தோத்தமோ செல்சியோட தோத்தோம்ல. அப்போ வந்து ஹான்சி ஃபிளிக் செகண்ட் சீசன்னாலே வந்து ஒரு கேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சுருந்தாங்க. ஹான்சி ஃபிளிக் பேண்ட் மனுஷில பெர்ஃபார்ம் பண்ணதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் பார்சலோனால. அதுவும் இல்லாம அங்க பேண்ட் மனுஷில அவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. பிரைம் லெவன்டோஸ்கி இருந்தான், இப்ப ஸ்லம்ப் லெவன்டோஸ்கி இருக்கான். என்னதான் வந்து லெவன்டோஸ்கி நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலுமே அப்ப பிரைம் லெவன்டோஸ்கி, பிரைம் அல்போன்சோ டேவிஸ் எல்லாரும் பிரைம்ல இருந்தாலுங்க அங்க. கிம்மிச்சா இருக்கட்டும், அங்க இவனா இருக்கட்டும், உப்பமெக்கானோவா இருக்கட்டும், பின்னாடி நியோரா இருக்கட்டும், அந்த மாதிரி டீம் அது. கோமனா இருக்கட்டும், சானேவா இருக்கட்டும். இந்த டீமை வந்து பார்த்தா அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் சின்ன பசங்க. அதை எடுத்து அவன் இங்க வந்து நம்மள இருக்க வச்சிருக்கான். அப்படிங்கும் போது ஐ தாட் நம்மளே வந்து கொடுக்கல நம்ம பாட்லயே வந்து. ஸோ ஐ தாட் நான் கொடுக்கலாம்னு நினைச்சேன் உன்னோட இது. Definitely, I think easily by the end of his Barcelona tenure, he is easily a top 3 Barca manager for me. அவன் irrespective of என்ன சொல்றது, என்ன வின் பண்றானோ இல்லையோ, யூசிஎல் அடிக்கிறான், அதெல்லாம் செகண்டரி. பட் டு டூ வாட் ஹி இஸ் டூயிங் வித் ரிசோர்சஸ் அவைலபிள் வந்து இட்ஸ் ஹியூஜ் டாஸ்க். அண்ட் ஒரு நாள் கூட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ சுத்தி இருக்கிற கிளப் தான் பாக்குறோம். எவ்வளவு கொடுத்து எத்தனை வருஷமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அங்க வரத்துக்கு. ஆனா நம்ம இன் நோ டைம் வந்திருக்கோம். இப்போ சாரி டு கட் யூ ஆஃப், கண்டினியூ பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் செல்சி பார்த்துக்கோங்களேன். செல்சி வந்து மரஸ்காருனா நல்லா வந்துட்டு இருந்துச்சு டீமு. கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் இதுல வந்து கோளாறு பண்ணோன்னா மரஸ்கா உடனே மீடியால போட்டு அடிச்சா மரஸ்கா சாக் எனக்கு பண்ணிட்டாங்க. நான் சிபி கேட்டேன், எனக்கு சிபி வாங்கி தரல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான் மரஸ்கா வந்து. ஏன்னா வந்து அவனுக்கு கோல்வில் இல்லையா அந்த ஆமா, சிபி எல்லாம் கொஞ்சம் மெயினா. இங்க யாருமே இல்லைங்க, இங்க அதை வச்சுதான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் ஹான்சி இங்க ஃபிளிக். வந்து யாரெல்லாம் சென்டர் பேக்? கிறிஸ்டன்சன் இன்ஜர்டு, அரோஹோ கடைசியா பேட் ஃபார்ம். கிறிஸ்டன்சன் ஆடி பார்த்தது செல்சிலங்க அப்படின்றேன் நானு. ஆமா ஆமா, கிறிஸ்டன்சன் இன்ஜர்ட் அவுட், அரோஹோ அரோஹோவும் அவுட், விளையாடவே இல்லை. கூபார்சி 18 வயசு, ஜெரார்ட் மார்டின் லெஃப்ட் பேக் ஹூ இஸ் அ மேக் ஷிஃப்ட் லெஃப்ட் சென்டர் பேக், எரிக் கார்சியா
அவன் வந்து டீம்ல விளையாடாத எங்க பொசிஷனே போட்டாலும் ஆடுறான். கிடையாது. ஆமா, லெஃப்ட் பேக், ரைட் பேக், சென்டர் பேக், சிடிஎம்னு ஆயிடுச்சு. இதுதான் என்டையர் டிஃபென்சிவ் யூனிட். அவ்வளவுதான். கூண்டே இருக்கான், பால்டே இருக்கான், இப்ப அவ்வளவுதான். வந்து சரி, ஐயோ யாரையாவது ஒரு ஒரு பாடியாவது வைக்கணுமே, நம்ம ஏதாவது வாங்கி தரணுமே அப்படிங்கிறதுக்காக கேன்சலோ. கான்செலோ வந்திருக்கான். அதுவும் இல்லாம கேன்சலோக்கு வந்து 75% வந்து அவங்க இந்த கிளப் வந்து காசு கொடுக்குறானுங்க சேலரி. 25% தான் நம்ம கவர் பண்றோமா. அதுவும் வந்து கேன்சலோ வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு பார்சலோனா மாதிரி கிளப்புக்கு மறுபடியும் கேன்சலோ போறதே வந்து நான் வந்து ஒரு நெகட்டிவா தான் பாக்குறேன். ஆமா, அவனை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல போட்டு ஆடுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்குவாடா பின்னாடி செகண்ட் ஃபுட் ஆட போறான் அப்படின்னா ஓகே. பட் அவனை மெயின் மேனா போட்டு ஐம் நாட் வெரி வெரி இன் ஃபார் தட் ஆஸ் அ ஆமா, டிஃபென்சிவ் யூனிட்டா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஃபென்சிவ் யூனிட்டுக்கு கொஞ்சம் ஆள் இல்ல. ஆமா. அதுல இன்னும் கோளாறு பிடிச்சவனை கூட்டின்னு வந்தீங்கன்னா எனக்கு வந்து அதுல உடன்பாடே கிடையாது. செகண்ட் ஃபுட்லாம் வச்சு மெயினான ஆளு டயர்ட் ஆகுறான் இல்ல அந்த மாதிரி இடத்துல ஆட வைக்கிறீங்களா, ஐ மீன் ஃபார் தட். அதர் தென் தட் இப்பயும் அவன் என்னதான் கேன்சலுக்கு பெஸ்டிஷனா இருந்தா கூட நான் பாக்குறது இப்படித்தான். என்னோட ஒப்பீனியன் இதுதான். அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்தது காரணமே இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, வேற எதுவுமே இல்லையே, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுக்காக தான். ம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம்ல இருக்கும்போது ஒரு வென்டிலேட்டர் டீம் எடுத்துன்னு வந்து அவன் எங்கேயோ போய் நிறுத்தி வச்சிருக்கான். அதுதான் நிஜம். அண்ட் எஸ், அப்படியே வந்து நம்ம செக்வே பண்ணிடலாம் டு அவர் சாம்பியன்ஸ் லீக் ப்ரிவ்யூ. கரண்ட்லி நம்ம வந்து டேபிள்ல 15th பொசிஷன்ல இருக்கோம். இப்ப சிக்ஸ் மேன் சிட்டி வேற தோத்துக்கிட்டு இருக்கானுங்க போல கரண்டா. ஆமா, கரெக்டா நம்ம நாங்க வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தோத்து நம்ம இருக்கும்போது. ஜெயிச்சா அதுவும் மேல போயிடுவோமா, ஏதோ பார்த்தேன் இப்பதான். ஓகே, ஓகே. ஸோ ஆமா, நம்ம கரண்ட்லி இப்போ 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம். அண்ட் நம்ம +3 கோல் டிஃபரன்ஸ்ல இருக்கோம். மேன் சிட்டி 3-1 தோத்துக்கிட்டு இருக்காங்கடா. ஆமா, இப்போ கரெக்டா நான் லைவ் டேபிள் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம 15th ரோட்ரி ரெட் பிளேஸ்ல கார்டா? இருக்கோம். அட ஆமா, பாவிகளா. 3-0 இருந்தாங்க. இப்போ செர்கி கோல் அடிச்சான், அப்புறம் ராட்ரி ரெட் கார்டு வாங்கிட்டான். அந்த ஒரு ரீல் ஒண்ணு வரும்ல, ஒருத்தன் வெளியே போயிட்டு உள்ள வருவான், கதவை திறந்து பார்த்தா எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் எல்லாம். என்னடா இது. அந்த மாதிரி மேன் சிட்டி என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நம்ம 3 wins, 1 draw and 2 losses in this UCL campaignல so far. And அண்டர்வெல்மிங் யூசிஎல் கேம்பெயின் தான் இது வரைக்கும். ஆமா, பிக் கேம்ஸ், பட் 2 பிக் கேம்ஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் மினிட்ல பிஎஸ்சி தோத்துருக்கோம். அண்ட் செல்சி கூடயும் தோத்தோம். ஸோ செல்சியும் வந்து நம்மளோட சேம் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. அண்ட் ஒரு 1 கோல் 2 கோல்ஸ் பெட்டர் கோல் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. பட் வெரி ஜாம் பேக்டா இருக்கு. லைக் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பயன் அண்ட் ஆர்சனல் ஆர் கிளியர்லி, ஆர்சனல் வந்து கிளியர்லி லீடிங் த ரேஸ். 6 out of 6 wins, 18 பாயிண்ட்ஸ் தொடவே முடியாது. பயன் 6 கேம்ஸ்ல 5 wins, 15 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பயனும் தொடவே முடியாது. பட் அதுக்கப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பிஎஸ்ஜி, மேன் சிட்டி, இன்டர், மட்ரிட், அத்லெட்டிகோ, லிவர்பூல், டாட்மண்ட், டாட்னம், நியூகாசல், செல்சி, ஸ்போர்ட்டிங், பார்சா. ஸோ நம்ம வரைக்கும் 15, லைக் 3 to 15, 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் என்ன வேணா ஆகலாம். என்ன வேணா ஆகலாம். பிளஸ் நம்மளுக்கு ரிலேட்டிவ்லி நமக்கு ஈஸியர் நமக்கு ஃபிக்சர்ஸ். ஒன்னே ஒண்ணுதான், வரது கேம்லாம் ஜெயி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த அதேதான். கால்குலேட்டர் வச்சு நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை நீ. ஏன்னா வந்து இதுக்கு மேல நமக்கு வரது எல்லாமே ஈஸி பிக்சர். இதுக்கு மேல நோ இது. ஓகே, நம்ம வந்து என்னதான் வந்து ஸ்குவாடு வந்து டெப்த் கம்மி அப்படி இப்படின்னு சொன்னா கூட on paper you should beat every one of them which you are going to face after this match day. So ஆமா, no excuses. With that said, சொல்லு ஸ்லாவியா பிராகா. பிராக்ல போறோம் நாளைக்கு நைட்டு. எஸ், ஒரு -1 -4 அங்க டெம்பரேச்சர், which is going to be a huge factor, especially when playing football. ஏன்னா வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி டெம்பரேச்சர்லாம் யூஸ் டு கிடையாது அவங்க. ஸோ அது வந்து ஒரு இதுவா இருக்கும். அதே மாதிரி லமீன் யமால் கிடையாது. நான் நெகட்டிவ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் மேட்சுக்கு முன்னாடி. லமீன் யமால் கிடையாது, கேன்சலோ கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாகரிங்கான ஸ்டாட் ஒன்று பார்த்தேன், ஃபெரான் டோரஸ் கிடையாது. ஸ்டாகரிங் ஸ்டாட் ஒன்று பார்த்தேன், என்னது, சால்வியா ஸ்லாவியா பிராகா. அப்புறம் அந்த பிராக் லீக்ல 19 கேம்ஸ் அன்பீட்டன் ஆகுது வரைக்கும். ஆமாமா, டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. 13 wins, 6 draws. அவங்க வந்து ஹோம்ல தோத்து கடைசியா எப்பயோ தோத்தாங்களாம். ஹோம்ல வந்து அவங்க தோத்ததே இல்லையா.
அதே மாதிரி என்னடா எங்க வாத்தியார பல்லு புடிச்சு பாக்குறியா அப்படின்ற மாதிரி நேத்து ஒரு ரீல் வேற போட்டிருந்தாங்க. மெஸ்ஸி ஆமா ஆமா வந்து ஆமா அங்க ஆமா 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 அடி டேக்கிள் பண்ணி மெஸ்ஸியை போட்டு. வந்து டேக்கிள் போட்டு ஏன் லமின் யமால் வரல இப்ப தெரியுதா அப்படின்னு போட்டிருந்தானுங்க. ஆமா பேண்ட்ரா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் இட் ஒன்ட் பி இட் ஒன்ட் பி ஈஸி. ஈஸி. தே வில் மேக் இட் டிஃபிகல்ட், பட் வி ஷுட் பி வின்னிங். அதுதான் வந்து நான் எதிர்பார்க்கறேன். சேம் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அந்த அவே பிக்சர்ஸ்ல, ஏன்னா நம்ம பெரிய 2 கேம் இந்த யூசிஎல் கேம்பெயின்ல வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னு பிஎஸ்சி கூட ஹோம்ல, அப்புறம் வந்து நம்ம செல்சி அவே ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கிளப் ப்ரூஹேவோட வெளியே போய் டிரா பண்ணிட்டு வந்தோமே 3-3. 3-3 டிரா பண்ணோம். ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது அவே ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஃபேவரபிளா இல்லை நம்மளுக்கு சோஃபார் இந்த சீசன். ஸோ இப்படி ஒரு இவ்வளோ டஃப்பான ஒரு வென்யூ போய் வின் பண்ணிட்டு வரதுங்கிறது ஆப்வியஸ்லி ஒரு ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஷுர் ஆஃப்டர் த ரியல் சொசைடட் லாஸ், பிளேயர்ஸ் வில் பி வெரி வெரி மோட்டிவேட்டட் இந்த எஸ் கேம்ல எஸ் போய் வின் அதுதான் நான் சொல்ல பண்றதுக்கு வந்தேன். ஒரு எப்போதும் மோட்டிவேஷன். தோத்த உடனே நம்ம சொல்லுவோம்ல, தோத்தனால ஏதாவது மைண்ட் செட் இது இருக்குமா? கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி நம்ம மேட்ச் ஆடணும், ரியல் சொசைட்டி மேட்ச். அது வந்து சும்மா கோல்ஸ்ல தான் நம்ம தோத்துமே தவிர மற்ற எதுலையுமே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பிளேயர்ஸ் ஆர் அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது. ஸோ ஜஸ்ட் ஸ்பீட் பிரேக்கர் இந்த ஹைவே தான், அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் அதை வந்து. பிளஸ் அண்ட் எங்க அண்ணன் ரஃபீனியா மீண்டும் வருகிறார் ஸ்குவாடுக்குள்ளே. ஸோ அவ்வளவுதான். அன்பின் அதோட எழுச்சி. நான் அதோட அதை என் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டா நான் வச்சு முடிச்சுக்க விரும்புறேன். அண்ட் ஆன் தட் நோட் மக்களே, உங்க தாட்ஸ் போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நம்ம ரியல் சோஷியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கடா. ரியல் மேட்ரிட் மொனாக்கோ அது என்ன நினைக்கிறேன்? ரியல் மட்ரிட் மொனாக்கோ எனக்கு கேம் குவாலிட்டியை பத்திலாம் அன்சு தெரியல, ஃபாட்டி. பட் ஜெயிச்சிருவானுங்க எனக்கு தெரிஞ்ச. மட்ரிட் அன்சு ஜெயிச்சிரும். ஃபாட்டி வரான்டா. அன்சு ஃபட்டி இருக்கான், போக்பா இருக்கான், ஆப்வியஸ்லி ஹேட்வர்த் கண்டிப்பா இல்ல, இருக்கு. போக்பா ரூல்ட் அவுட்டா? அப்படியா? ஓகே ஆமா ஓகே ஆமா. ஓகே ஓகே. பட் ஐ திங்க் தே வில் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி ஈஸி. ஏன்னா அதான் வந்து பிரெஞ்சு அதனால தான் நான் டீம்ஸ் சொன்னேன், வந்து குவாலிட்டி ஆஃப் கேம் பத்தி எனக்கு தெரியல. ரிசல்ட் வந்து ஏன்னா கண்டிப்பா. நீங்க இந்த மார்சேவோடய ஆடினானுங்க இந்த போன இதுல இந்த இந்த சீசன்ல தான். மார்சேவோடய வந்து தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சானுங்க. 2-1 அந்த மாதிரி ஜெயிச்சாங்க. அண்ட் த திங்ஸ் தட் ஆர் கோயிங் இன் டு தேர் கிளப், ஹெவி நாய்ஸஸ், ரொம்ப ரொம்ப இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பூ பண்றது, அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை மக்களே. நம்ம மெட்ரிட் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா அது வந்து இந்த மேட்ச் கோயிங் ஃபேன்ஸ் வந்து சில சில லூசு பசங்க அப்படி பண்றானுங்க. எனக்கு வந்து எந்த கிளப்புக்கா இருந்தாலுமே எனக்கு உடன்பாடே கிடையாது. இந்த உன்னோட டீம் வந்து தோக்குது அப்படின்னா அப்பதான் நீ அவங்கள பேக் பண்ணணும். ஆமா என்னடா டே, வருஷா வருஷம் போய் சாம்பியன்ஸ் லீக்ல ஜெயிச்சு வர டீம்டா அது. என்னதான் என்னோட ஆப்போனண்டா இருந்தாலுமே வந்து இது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி ஹெல்தி ஃபார் த ஸ்போர்ட்டிங். இது ஆமா பெரஸ் லீவ் நவுன்றானுங்களாம். டே உன் கிளப் அங்க உட்கார வச்சதே அவன் தான்டா. ஸோ அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. நம்மளோட மெட்ரிட் ஃபேன்ஸும் அதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் வந்து பிளேயர்ஸ் மேல அவங்க கிரிட்டிசிசம் வச்சாலும் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொன்னா கூட ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் பூ யுவர் ஓன் பிளேயர்ஸ். அது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல் ஃபார் அ ஃபுட்பால் கிளப் அண்ட் எஸ்பெஷலி அ ஃபுட்பால் கிளப் லைக் ரியல் மேட்ரிட். ஸோ அதனால என்ன பண்றதா கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பண்றதா கொஞ்சம் பண்ணீங்க. கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்றதா பண்ணீங்க, எல்லா பிளேயரும் பண்ணணும்ல, அதுல என்ன கரெக்ட். அதுதான் பார்ஷாலிட்டி? எம்பாப்பேவும் சொன்னான். அதுதான் எம்பாப்பேவும் சொன்னான். அதே மாதிரி அவங்களோட இந்த மேட்ச் பத்தி பேசணும்னு நினைச்சேன். லெவான்டேவோட விளையாண்டது வந்து அவனுங்க வந்து ஸ்கிராப்பி வின் தான் எடுத்தானுங்க. அந்த பெனால்ட்டியே கிடையாதுடா. தயவு செஞ்சுடாடி அந்த எம்பாப்பே கிட்ட வந்ததெல்லாம் அவன் கால் முடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் விட ஆரம்பிச்சிட்டான். மக்களே மெட்ரிட், நான் வந்து சத்தியமா வன்மத்துலலாம் பேசலைங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நார்மலா தான் பேசுறேன். நான் சீரியஸா சொல்றேன். அது பெனால்ட்டியே இல்லைங்க. இப்படிலாம் பெனால்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு உங்க டீமுக்குமே இது நடக்கலாம். அப்போ வந்து இது ரொம்பவே அநியாயமா இந்த வேர்ல்டு இஸ் அகைன்ஸ்ட் யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கும். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பெனால்ட்டி. அவன் வந்து காலை முன்னாடி வைக்கிறான்னு விழ ஆரம்பிச்சிட்டான் எம்பாப்பே. ஸோ அந்த பெனால்ட்டினால தான் மொமெண்டம் பில்ட் பண்ணி அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. இல்லைனா வந்து ரொம்ப நெக் டு நெக் போயிட்டு இருந்தது லெவான்டேவோட. ஸோ அது அவங்க வந்து தே ஆர் கோயிங் அண்டர் சம்திங் தான். எனக்கு தெரியல, மொனாக்கோவோட ஐ திங்க் தே வில் ஸ்ட்ரகிள். பட் தெரியல, பார்ப்போம். எஸ். ஆன் தட் நோட் மக்களே, இந்த வீடியோவை வந்து நம்ம இந்த நோட்ல முடிச்சுக்கலாம். உங்க தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் பத்தி மக்களே அதுக்கு முன்னாடி வாட்ச் சொல்லாங்க.
வாட்சலாங்க என்னன்னு சொல்லுங்க மக்களே. வேணும் அப்படின்னா நிறைய நீங்க கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா நான் வரேன். ஏன்னா வந்து ராகவ் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டான். நான் வந்து நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஏன்னா நான் மட்டும் தனியா வந்து பார்க்க கூடாது. லைவ் வந்துட்டு நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா தான் நான் வரணுமா வேணாமா அப்படின்னு நான் இது பண்ணுவேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ல போடுங்க. அஹ் வரீங்களா என்ன அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா வந்து ஐ வில் டெஃபினெட்லி டூ த வாட்ச் அலாங். நம்ம வந்து நாளைக்கு வாட்ச் அலாங் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இல்ல ப்ரோ வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்லுங்க. நம்ம வந்து வேற ஏதாவது வேற மேட்ச் அலாங் போட்டுக்கலாம். ஸோ நீங்க பார்த்து சொல்லுங்க. அகைன் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் லாட் ஃபார் த சப்போர்ட். கீப் கீப் கோயிங். அதே சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ வரும்போது அதை எடுத்து நீங்க உங்களோட இதுல ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால ஷேர் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் வைங்க, கமெண்ட். உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா கூட எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நீங்க கமெண்ட் வச்சுட்டே வாங்க. நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். எஸ். ஸோ ஆப்வியஸா இத்தனை பேர் இத்தனை 2 பேருக்கு எங்க 2 பேருக்குமே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமும் வைங்க. அப்பதான் வந்து இது வந்து நம்ம ஒரு கான்வர்சேஷன் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஸோ வந்து அந்த மாதிரி நீங்க வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து அதெல்லாம் படிக்க நான் வந்து ஐம் வெயிட்டிங். வி ஆர் வெயிட்டிங். ஸோ யா. ஓகே மக்களே, கமெண்ட்ஸ்ல போடுங்க, வாட்ச் அலாங் பண்ணலாமா வேணாமா ஸ்லாவியா மேட்ச்சுக்கு. அண்ட் வாட்ச் அலாங் பண்றோம்னா வாட்ச் அலாங்ல சந்திப்போம், இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் ரிவ்யூ ப்ரிவ்யூ வீடியோல யா. பார்ப்போம். டேக் கேர். விஸ்கா பார்சா.